வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வருங்கால அரசியல் தலைவர்கள் யார் யாரெல்லாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். குறிப்பா பார்த்தீங்கன்னா, மக்கள் யார் பக்கம் இருக்காங்க, இளைஞர்கள் யார் பக்கம் இருக்காங்க, யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கடந்த 60 ஆண்டுகளா பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில திராவிட கட்சிகள் தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியும், பிஜேபியும் பார்த்தீங்கன்னா, மத்திய கட்சிகளா இருந்தாலும் தமிழகத்தில அவங்களால எந்த ஒரு தாக்கத்தையுமே இந்த 60 ஆண்டுகள்ல ஏற்படுத்தவே முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில ஒரு அரசியல் மாற்றம் மிகப்பெரிய லெவல்ல நடந்துகிட்டு இருக்கு. கலைஞர், ஜெயலலிதா இல்லாத நேரத்தில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 4 பெரிய தலைவர்கள் உருவாகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுல நம்ம யார பார்க்க போறோம்னா, நடிகர் விஜய் அவர்கள தான் பார்க்க போறோம். நடிகர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, கட்சி ஆரம்பிக்கிறது ஏறக்குறைய முடிவாகி, கட்சியோட பேர முதற்கொண்டு பதிவு பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. தமிழக அரசியல் களத்துல மிகப்பெரிய தாக்கத்த விஜய் அவர்கள் ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் ரசிகர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருந்தாலும், இன்னைக்கு திராவிட கட்சிகளுக்கு மத்தியில விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, திராவிடத்தை ஏத்து வரப்போறாரா? இல்ல தமிழ் தேசியத்தை ஏத்து வரப்போறாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியும் மக்களிடையே எழுந்திருக்கு. அப்படி இருந்தாலும் அவர் எத நம்பி வருவார்ன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட பணபலம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரசிகர் பலம். இந்த 2 மட்டுமே தான் வச்சு இன்னைக்கு தமிழக அரசியல்ல விஜய் அவர்கள் களமிறங்குறாரு. நம்ம அடுத்து யார பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி அவர்கள தான் பார்க்க போறோம். உதயநிதி அப்படிங்கிற ஒரு தனித்துவமான அடையாளம் எதுவும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அப்படி எதுவும் கிடையாது. அவருக்கு என்ன அடையாளம்னு பார்த்தீங்கன்னா, கலைஞரோட பேரன், ஸ்டாலினோட பையன்ங்கிறது தான் அவரோட முழுமையான அடையாளமா இருந்து வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, திமுகல எவ்வளவு பெரிய அரசியல் தலைவர்கள் இருந்தாலும், அவர்களே பார்த்தீங்கன்னா, உதயநிதி அவர்கள தான் முன்னிறுத்தி இன்னைக்கு திமுக வந்து இவர் தலைமையில தான் போகணும் அப்படிங்கிற அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க திமுக கட்சிய. உதயநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னா, இளைஞர்களை ஈர்க்கிறதுல இதுவரை எந்த ஒரு சிறப்பான செயலையுமே செஞ்சது கிடையாது. ஆனா, மித்த தலைவர்கள பார்த்தீங்கன்னா, விஜயும் சரி, விஜய்க்கு பார்த்தீங்கன்னா, அவருக்கு என்ன ஒரு பலம்னா, ரசிகர்கள் இருக்காங்க. அவங்கனாலேயே அவர் மிகப்பெரிய லெவல்ல வளர்ந்து வந்துரலாங்கிற ஒரு நெனப்புல தான் அவர் அரசியலுக்கு வந்துகிட்டு இருக்காரு. அதே மாரி ஒரு பக்கத்து அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, அவரும் ஒரு பேச்சு திறமை உள்ளவர் தான். அதனால தான் அவரும் கொஞ்சம் உள்ள மக்கள்ட்ட பிரபலமாகி வந்துகிட்டு இருக்காரு. சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த 10 வருடங்களாக மிகப்பெரிய அளவுல ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்கி, இன்னைக்கு மிகப்பெரிய தலைவரா வளர்ந்து வந்துகிட்டு இருக்காரு. இவர்களுக்கு மத்தியில 60 ஆண்டுகளா ஆண்டுகிட்டு இருந்த இன்னைக்கு திராவிட கட்சியோட தலைவர்ன்னு வர அளவுக்கு இன்னைக்கு உயர்ந்து நிக்கிற உதயநிதி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இளைஞர்களை ஈர்க்கிற அந்த ஒரு சக்தி அவர்கிட்ட கிடையவே கிடையாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க சமூக ஆர்வலர்கள். அதுக்கடுத்து நம்ம யார பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள தான் பார்க்க போறோம். தமிழகத்தில மத்திய கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி, காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சலசலப்புமே இல்லாம ஒரு டம்மி கட்சியாவே தமிழகத்தில வலம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா பிஜேபி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மோடி அலைன்னு சொல்லி வடநாட்டு பக்கத்து ரொம்ப ஒரு பிரபலமா இருந்தாலும், இன்னைக்கு தமிழகத்தில அண்ணாமலைங்கிற ஒருத்தர வச்சுக்கிட்டு தமிழக பிஜேபி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு படி மேல வந்து வளர்ந்து வந்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். எந்த ஒரு அண்ணாமலை மிகப்பெரிய அளவுல உயர்த்தி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அவரு பார்த்தீங்கன்னா, இதுவரையும் வந்து ஓட்டு அரசியலா அத கன்வெர்ட் பண்ணி மிகப்பெரிய அளவுல இதுவரை வளர்ந்து வரல. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல அண்ணாமலையால எந்த அளவுக்கு பிஜேபி வளர்ந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அண்ணாமலை அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, மத்தியில ஆட்சியில இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கு. அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில ஒரு சில பேர் இந்துத்துவ ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. நாம அடுத்து யார பார்க்க போறோம்னா, நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள தான் பார்க்க போறோம். தமிழக இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய செல்வாக்குடன் வலம் வந்துகிட்டு இருக்காரு. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவரோட மிகப்பெரிய பலமே அவரோட பேச்சாற்றல் தான். மக்கள்கிட்ட எந்த ஒரு பிரச்சனைனாலும் முதலா போய் நிக்கிறாரு. எல்லா போராட்டங்கள்லயும் கலந்துக்கிறாரு. விவசாயிகள பத்தி பேசுறாரு. விவசாயிகள் எப்படி நான் முன்னெடுத்து கொண்டு போவேன் அப்படின்னு பேசுறாரு. விவசாயிகளுக்காக என்ன வேணாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, மக்களுக்காக எல்லா வித போராட்டங்கள்லயும் கலந்துக்கிட்டு, இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஹீரோவா இளைஞர்கள் மத்தியில வலம் வந்துட்டு இருக்காரு. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். சீமான் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, பணபலமோ, பதவி பலமோ, எந்த ஒரு பலமுமே மத்திய அரசு பலமோ, மாநில அரசு பலமோ அவருக்கு கிடையவே கிடையாது. ஆனா, அவருக்கு ஒரே ஒரு பலம் மட்டும் தான் இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல வளர்ந்து நிக்கிறாரு. அது மட்டும் தான் அவர் அசுர வளர்ச்சி கொண்டு போய்க்கிட்டு இருக்கு தமிழகத்துல. இன்னைக்கு தமிழக மக்கள் மத்தியிலயும் சரி, இளைஞர்கள் மத்தியிலயும் சரி, மிகப்பெரிய வளர்ச்சியில இருக்குது. நாம் தமிழர் கட்சி மட்டும் தான். அதே மாதிரி சீமான் அவர்களோட பேச்சுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் எக்கச்சக்கமா கூடுறாங்க. திமுக அவர்கள் பார்த்தீங்கன்னா, பலாயிரம் கோடிய செலவு பண்ணி அவங்க கூட்டம் கூட்டினாலும், அந்த கூட்டம் வந்து அந்த அளவுக்கு போறது கிடையாது. போனாலும் அவங்க வந்து அந்த காசு வாங்குற வரையும் தான் அந்த கட்சியில வந்து கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க வெளிய கிளம்பி போயிடுறாங்க. ஆனா சீமான் அவர்களுக்கு அப்படி கிடையாது. அவர் மட்டுமே பார்த்தீங்கன்னா, 2 மணி நேரம் கிட்ட அவர் பேசுறாரு. அந்த 2 மணி நேரம் கூட ஒருத்தர் கூட கலையாம அத்தன பேரும் உட்கார்ந்து அவர் பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் பிஜேபில வெறும் சேர்களோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. முன்னாள் பிஜேபி தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, வெறும் சேரோட தான் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க பிஜேபிக்கு. உதயநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல அவர் கட்சியோட பின்புலத்துல இருந்து வந்ததுனால, அவரோட தனிப்பட்ட முறை எந்த அளவுக்கு அவர் வளருவாங்கிறது இதுவரை தெரியல. விஜய் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களோட நிலைமை வந்து இன்னைக்கு புதுசா கட்சி ஆரம்பிச்சு அவர் உள்ள வரப்போறாரு. சீமான் அவர்களோட ஈடு குடுக்குற அளவுக்கு அவர் பேசுவாராங்கிறது நமக்கு தெரியல. இதுவரை பார்த்தீங்கன்னா, காக்கா கர, குருவிக்கரன்னு சொல்லிட்டு மட்டும் படத்தோட விளம்பரங்கள்ல மட்டுமே அவர் பண்ணிட்டு இருந்தாரே ஒழிஞ்சு, அரசியலா இதுவரையும் எந்தவித பேச்சுவார்த்தையும் அவர் நடத்தினதே கிடையாது தமிழகத்துல. இந்த 4 பேத்துல வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல மிகப்பெரிய தாக்கத்த யார் ஏற்படுத்த போறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.